போன வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஃபிட்ஸ்லயே நிறைய வகைகள் இருக்குன்ட்டு. நம்ம அதை காமனா பார்க்கக்கூடியது ஜிடிசிஎஸ்ன்னு சொல்லுவோம், ஜெனரலைஸ்டு டானிக் குளோனிக் சீசர். கை கால்லாம் இழுத்துக்கும், கழுத்து இழுத்துக்கும், கை கால்லாம் இழுத்துக்கும், அதான் ஜெனரலைஸ்டா வருதுங்க. அடுத்தது குளோனிக்னா ஒரு இது மட்டும் துடிக்கிறதுங்க. அதுலயே நிறைய டைப் இருக்கு. ஃபோக்கல்னா கை மட்டும் துடிக்கும், இல்ல வாய் மட்டும் இப்படி இப்படின்னு துடிக்கும், கண் மட்டும் இப்படி துடிக்கும், அந்த மாதிரிங்க. இன்னொன்னு என்னன்னே ஃபிட்ஸானே கண்டுபிடிக்காத மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, ஆப்சன்ட் சீசர்னு சொல்லுவாங்க. அது குழந்தைங்கள ரொம்ப காமனா வரக்கூடியது. அது எப்படின்னா கை கால் எதுவுமே இழுத்துக்காது, டப்புன்னு அப்படியே கண்ணு மட்டும் ஸ்டக் ஆயிடுவாங்க. அப்படியே பேசிட்டு இருப்பாங்க, அப்படியே ஸ்டக் ஆயிட்டு என்ன அப்படிம்பாங்க. ஸோ டப்புன்னு அந்த பேக் டு நார்மல் வந்துடுவாங்க. அது யூஸ்வலா பேரண்ட்ஸ்க்கு அது ஒரு ஃபிட்ஸ்ன்னு தெரியாது. அதை பிக்கப் பண்றதே பாத்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் பிக்கப் பண்ணுவாங்க. ஏதோ சம்திங் இஸ் ராங், ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லி அவங்க தான் பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி இருக்குன்ற விஷயத்தையே கொண்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குதுங்க ஃபிட்ஸ்ல. ஸோ கை கால் இழுத்தா மட்டும்தான் ஃபிட்ஸா கிடையாது. ஃபிட்ஸ்ன்றது எந்த மாதிரியும் வரலாம். அப்படியே டொப்புன்னு சொல்லி விடுவாங்க. சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஸ்பாசம்ஸ், அது நிறைய பேரண்ட்ஸால பிக்கப் பண்ண முடியாது. திடீர்னு இப்படி கை வீசிடுவாங்க, திடீர்னு இப்படி உடம்பு சுருக்குவாங்க. அது சலாம் அட்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இன்ஃபன்டைல் ஸ்பாசம்னு சொல்லுவாங்க. 6 மாச குழந்தை, 9 மாச குழந்தைகள்லாம் ரொம்ப காமனா வருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் ஃபிட்ஸ் அப்படின்றத பிக்கப் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்படி ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணலான்றதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. வணக்கம், நான் டாக்டர் வெங்கடேசன், நியூராலஜிஸ்ட், சுரக்ஷா ஹாஸ்பிட்டலில் கன்சல்டன்ட் இருக்கேன். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் ஃபிட்ஸ், அதாவது எபிலெப்சி. எபிலெப்சின்றது ஒரு வலிப்பு நோயாக மாறுறது. ஃபிட்ஸ்ன்றது சாதாரண வலிப்பு. அது நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம், காக்கா வலிப்பு அப்படிம்போம். காக்காக்கு வலிப்பு வந்து தான் நமக்கு தெரியாது. பட் அந்த காக்கா வலிப்புக்கு நிறைய பேர் சொல்கிற ரீசன் என்னென்னா, காக்கா கீழே தண்ணிக்குள்ள இருந்துன்னா அப்படி கையை காலை அப்படியே ரெக்கையெல்லாம் விரிச்சுக்கிட்டு படப்படன்னு துடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது காக்கா வலிப்புவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கை கால் இழுப்பு அதுதான் வந்து காலப்போக்கில் அப்படியே மருவி இந்த மாதிரி ஆயிடுச்சு, காக்கா வலிப்புன்னு மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. எனிஹவ், இப்போ நமக்கு ஃபிட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் படத்துல எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, டிவியில் படத்துல எல்லாம் கை கால்லாம் இழுத்தாதான் வலிப்பா? கிடையாது. அதுலேயே நிறைய டைப் இருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் வெங்கடேசன், நியூராலஜிஸ்ட், சுரக்ஷா ஹாஸ்பிட்டலில் கன்சல்டன்ட் இருக்கேன். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் ஃபிட்ஸ், அதாவது எபிலெப்சி. எபிலெப்சின்றது ஒரு வலி. போன வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஃபிட்ஸ்லயே நிறைய வகைகள் இருக்குன்ட்டு. நம்ம அதை காமனாக பார்க்கக்கூடியது ஜிடிசிஎஸ்ன்னு சொல்லுவோம், ஜெனரலைஸ்டு டானிக் குளோனிக் சீசர். கை கால்லாம் இழுத்துக்கும், கழுத்து இழுத்துக்கும், கை கால்லாம்